Dear 11th standard business math students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 3.3, example 3.11, you have to show that the equation represents a pair of straight lines. இந்த equation ஒரு cross, ஒரு ஜோடி கோடுகள், ஒரு ஆணி அடிக்கப்பட்ட கோடுகள் மாதிரி ஒரு ஜோடி கோடுகளாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல அவங்க நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு, தீட்டா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு வேலை இருக்கு நம்ம கிட்ட. கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் ஒரு ஜோடி கோடு அல்லது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இரண்டு கோடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். நானு 2x² plus 5xy plus 3y square plus 6x plus 7y plus 4 is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா ரெகுலர் ஈக்குவேஷன் உடைய ஸ்டைல் ஒன்று இருக்குது, ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்றால் இப்படி இருக்கலாம். ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equal to 0. ஒரு ஜோடி கோடுகளாக இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரலாம். அது ஜோடி கோடுகளா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனான்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் நம்ம அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சொல்ல முடியும். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் a, அப்ப நம்ம சம்ம பொறுத்த வரைக்கும் a வந்து 2, 2h வந்து xy ஓட கோஎஃபிஷியன்ட், அப்ப 2h வந்து 5, h is equal to 5/2. அதுக்கு அப்புறமேட்டு by² y² ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b is equal to 3, 2g தான் உங்களுக்கு 6, அப்ப 2g is equal to 6, g is equal to 6/2, g is equal to 3, 2f தான் உங்களுக்கு 7, அப்ப 2f y ஓட கோஎஃபிஷியன்ட் தான் 7, அப்ப f is equal to 7/2. கான்ஸ்டன்ட் தான் c, இதுதான் உங்களுக்கு 4. அப்போ a, h, b, g, f, c எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். இது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது, ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம். கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்ன ரூல்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் a b c, a b c ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி எழுதுங்க, ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் a தனியா, b தனியா, c தனியா, abc abc. அதுக்கப்புறமேட்டு fgh 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 abc fgh, f இங்க, g இங்க, h இங்க, f இங்க, g இங்க, h இங்க. அதுக்கப்புறம் 2 times இங்க 2 times ஸ்கொயர், இங்க ஸ்கொயர், இங்க ஸ்கொயர். இந்த இடம் பிளஸ், இது மைனஸ் மைனஸ் மைனஸ். இதான் ஃபார்முலாப்பா. இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் abc, அப்புறம் a b c தனியா, fgh, அப்புறம் f தனியா, g தனியா, h தனியா. 2 போட்டு ஸ்கொயர் 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 எல்லாமே 2 போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ்ல இருக்கும், மீதி எல்லாம் நெகட்டிவ். இதோட ஆன்சர் 0 வந்துடுச்சுன்னா, இந்த ஆன்சர் 0 வந்துடுச்சுன்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு, கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம சொல்லிடலாம். அப்ப இந்த கோடு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸா இருக்கணும்னா இந்த ஃபார்முலாவை போட்டோம்னா ஆன்சர் 0 வரணும். ட்ரை பண்ணி பார்த்துருமா? ஓகே, shall we start? What is my ABC? ABC இங்க வாங்க. A என்றால் 2, B என்றால் 3, C என்றால் 4 plus 2 times FGH f என்றால் 7/2, g என்றால் 3, h என்றால் 5/2 minus af², a என்றால் 2, f² னா 7/2 whole square minus b என்றால் 3, g² என்றால் 3², c என்றால் 4, c என்றால் 4, h² னா
5 by 2 whole square. நமக்கு answer 0 வரணும். பார்த்து செய்யுங்க. 2 3s are 6, 6 3s are 24. வேணா இந்த 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 3s are 21. 7 3s are 21. இதை மல்டிப்ளை பண்ணீங்க. 21 into 5. 5 1s are 5, 5 2s are 10. By 2. அதுக்கு அடுத்தது minus 2. 7 square na 49. 7 7s are 49 by 4. இதை வேணா அடிச்சுக்கலாம் 2 times. 3. 3 square na 9. 4. 5 square na 25. 2 square பண்ணா 4. இந்த 4 இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. 24 plus 105 by 2 minus 49 by 2. 9 3s are 27 minus 25. Minus 25. அதுக்கு அடுத்தது 24. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 52. ஒத்துக்கிறீங்களா? 27யும் 25 ஒரே சிம்பிள் கூட்டிக்கும். கூட்டினீங்கன்னா 52. இது ரெண்டு 2 தானே எல்சிஎம். இப்போ 2 அப்படியே போட்டுங்க. 105 மைனஸ் 49. அப்போ 24 52 மைனஸ் பண்ணலாம். இல்ல இது முடிச்சுட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 மைனஸ் 52 அப்படியே இருக்கட்டும். 105ல இருந்து 49 மைனஸ் பண்ணுங்க. 105ல இருந்து 49 மைனஸ் பண்ணீங்கன்னா 6. இது உங்களுக்கு 9 ஆயிடும். 9 4 போச்சுன்னா 5 56. அப்ப 56 by 2. அதுக்கு அடுத்தது 24 அப்படியே இருக்கட்டும். 56 2ஆல் டிவைட் பண்ணா 28 மைனஸ் 52. இப்போ பாருங்க 24 28 கூட்டி பாருங்க 52. 52 மைனஸ் 52 தான் வந்துச்சு 0. Therefore given equation represents a pair of straight line. இதான் first question. கொடுக்கப்பட்ட கோடு pair of straight line கேட்டிருந்தாங்க. அப்போ A B C G F H C எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் 0 வரணும் வந்துருச்சு. அதனால represents a pair of straight line. அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் them கேட்டிருக்காங்க. தீட்டா கேட்டிருக்காங்க. தீட்டாக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா இருக்கு. தீட்டா is equal to tan inverse of modulus of 2 times square root of h square minus ab by a plus b. இதான் இதுக்கு ஃபார்முலா. இரண்டு கோடுகளுக்கு நடுவே இருக்கும் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப தீட்டா is equal to tan inverse of, இது வரைக்கும் போர்டு கட் ஆகாம இருக்குமா? சேஃப். சூப்பர். 2 times square root of h square இது ஒரு கலர் பாருங்க. h square 5 by 2 whole square minus a into b. a 2 b 3 2 into 3 by a plus b 2 plus 3. So theta equal to tan inverse of 2 square root of 5 square பண்ண 25 by 4 minus 3 2 6 by 5. Tan inverse of modulus of 2 cross multiply 25 minus 24 6 4 24 by 4 by 5. Modulus positive or answer அவ்வளவுதான். Tan inverse of 2 square root of 25 24 போச்சுன்னா 1 by 4 by 5. இங்க போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் இடம் இருக்கு எனக்கு. Tan inverse of இதோட கண்டினியூஷன் இங்க போட்டுக்கிறேன். தேடாதீங்க. இதோட கண்டினியூஷன் இங்க இருக்குது. Tan inverse of modulus of 2 square root of 1 தான். square root of 4 2. அப்போ 1 by 2 வரும். 1 by 2 by 5. 2 2 cancel ஆயிடும். பாசிட்டிவ் வேல்யூ போட்டா போதும். இப்போ theta is equal to tan inverse of 1 by 5 பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் எதுவும் போடக்கூடாது. ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ்லாம் போட வேணாம். பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துட்டு 2 2 கேன்சல் பண்ணிட்டு 1 by 5 போட்டீங்கன்னா இதான் ஆங்கிள் பிட்வீன் த 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ இதுல பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தனியா ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தனியா போடணும். Thank you.